ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி ஜியா. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இதனோட ஜேர்னி எப்படி இருக்க போகுது, அந்த காடுகள் என்ன சொல்லுது, அருவி எப்படி எந்த ஹைட்டில் இருந்து விழப்போகுது, அதனோட குளிர்ச்சி எப்படி இருக்க போகுது, இந்த மேகங்கள்லாம் என்ன சொல்ல போகுது அப்படின்னு ஒரு மிக சிறப்பான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஆமாங்க, தேக்கடியில் யாருக்கும் தெரியாத ஒரு சூப்பரான மக்கள் ஈஸியாக நடந்து போகக்கூடிய ஒரு அருவியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சிம்பிளி ஜியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம குமுளியோட என்ட்ரு செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணிவிட்டு இப்போது தேக்கடியை நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த தேக்கடியிலேருந்து அது ஒரு ஸ்மால் ஒரு டவுன்ஷிப் தான். அது தேக்கடி ஒரு எல்லா சுற்றுலாம் வரக்கூடிய ஒரு இடம் தான். இப்போ நீங்கள் இந்த இடம் பார்க்க போகிறது இந்த தேக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வீடு. இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் ஸ்பேஸ் இவ்வளோ காலியாக விட்டு ஒரு அழகான வீடை கட்டி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளோட மக்களுக்காக இந்த வீடியோவை ஷூட் பண்ணோம். இந்த வீடியோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த தேக்கடியிலிருந்து நாம் போகக்கூடிய முக்கியமான ஒரு டவுன் பார்த்திங்கன்னா வண்டிப்பெரியார். இந்த வண்டிப்பெரியார் நம்ம போயிட்டு அங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து உள்ளே போனோம்னா ஒரு 10 கிலோமீட்டரில் அருவி குழலி என்ற ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். தொடர்ந்து இந்த சேனலை வாட்ச் பண்ணுங்கள், நம்மளோட ட்ராவல் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு இடத்த கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நீங்களும் கண்டு மகிழலாம். இப்போ அந்த டீ எஸ்டேட் வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். எவ்வளோ பச்சை பசேல்னு நல்ல நிறத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அழகான மலையில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தேக்கடி பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒவ்வொரு குன்றும் ஒவ்வொரு காற்றும் ஒரு ரகசியத்தை தன்னுள் மறைத்து வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ரகசியங்களில் ஒன்றுதான் இந்த தேக்கடியின் இதயத்தில் தஞ்சமாய் இருக்கும் அருவிதான் இந்த குழி அருவி. மணி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி ஆக போகுதுங்க. நாங்கள் இந்த பசியோடு தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு தான் ஒரு பிளானோடு இந்த ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 to 1 hour ஆகுங்க தேக்கடியிலேருந்து நம்ம இந்த அருவியை ரீச் பண்ணுறதுக்கு. ரோடெல்லாம் ரொம்ப நேரோவாக தான் இருக்கும். ஸோ அதனால் ப்ரீ பிளானட் ஒரு 1 hour கண்டிப்பாக ஜேர்னி டைம் ஆகும். ஒரு நல்ல அருவியில் குளிக்கிறதுக்கு இந்த டைமை நம்ம நிச்சயமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓ மை காட், இன்னங்க நம்ம போக வேண்டிய ரோடு க்ளோஸ் ஆகிருக்கு. ரோடு அலோவ் பண்ணல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம அந்த லஞ்சை முடித்த பிறகு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ரூட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பலாம். அந்த ஃபேமிலிஸ் எல்லாமே அவங்க டக்குன்னு ஒரு பெட்ஷீட்டை போட்டு சில்ட்ரன்ஸ் எல்லாமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்துகிட்டு வந்த சாப்பாடும் சூப்பராக சுவையாக அப்படின்னு இருக்குது. மனசுக்குள்ளே கொஞ்சம் ஒரு இஷ்யூஸும் இருக்குது. என்னடா இது மாதிரி குளிக்க நம்ம அந்த இடத்த நோக்கி போகலையே அப்படின்னு ஒரு பிளானு. நமக்கு ஒரு சின்ன பிளான் ஒன்று கிடச்சிருக்கு, வேறு ரூட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ரூட் கொஞ்சம் சுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக ஆகும். ஸோ அந்த மாதிரி ரூட்டில் போனோம்னா நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ இப்போ நம்ம ரூட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ரூட்டுக்கு போகிறோம். ஹாய், ஹலோ. அதாவது இப்போ நம்ம ரூட்டை மாற்றி போயிட்டுருக்கோம் வேறு ரூட்டில். இந்த ரூட்டில் போகும்போது எனக்கு ஒரு சின்ன கவிதை ஒரு ஞாபகத்துக்கு வருது. அருவி குழிக்கு செல்லும் பாதை வழக்கமான பயணப்பாதை அல்ல, இது ஒரு அனுபவம், ஒரு ஃபாரஸ்ட் ட்ரெக், ஒரு அட்வென்ச்சர் அப்படின்னு ஒரு ரீசெண்டாக படித்த கவிதை ஞாபகம் வருது. ஸோ அந்த அருவிக்கு போகும்போது ஒரு ரோடோ இல்லை மழையோ அதனால் பிளாக் பண்ண வேண்டியது நிறையா டைம் நடந்துருக்கு. ஸோ அதனால் நம்ம ஒரு வேறு ரூட்டில் இப்போ போயிட்டுருக்கோம். அதனால் இந்த கவிதை எனக்கு ஞாபகத்தில் வந்தது. அது உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த பயண ஜேர்னியில் களைப்பு தெரியாமல் நம்ம ட்ராவல் பண்ணோம்ல, அதுக்காக தான். கிட்டத்தட்ட இந்த அருவி பார்த்திங்கன்னா ஒரு 40 to 50 feet உயரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பச்சை பசேல்னு ஒரு சூழ்ந்த ஒரு அட்மாஸ்பியரில் ஒரு குளிக்கிறது மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங்கு. ஆக்சுவலாக இந்த அருவியை பற்றி இன்னும் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டாரிக்கல்லாம் நம்ம பார்க்க போகிறோம்.
நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம். ஆனால் சரியான இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சில பூங்காக்கள், சில சுற்றுலாக்களால் மட்டும் தெரிஞ்ச இடத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறோம். ஆனால் அந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ண போக முடியாதனால நம்ம அந்த இடத்த மிஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய பேர் தேக்கடிக்கு வரும்போது மிஸ் பண்ணுற ஒரு முக்கியமான வாட்டர் ஃபால்ஸ் தாங்க இந்த குழி அருவி. ஸோ அதனால் இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் ஷூட் பண்ணோம். நீங்களும் இதை என்னடா அருவி அப்படிங்கிறத லேசாக விட்டுறாமல் இந்த வழிலாம் எப்படி இருக்குது, இந்த ஜேர்னி எப்படி இருக்குது, நாளைக்கு நம்ம ஃபேமிலி கூப்பிட்டு வந்தால் இதை எப்படி என்ஜாய் பண்ணலாம், ஈவன் சில்ட்ரன்ஸ் கூட இந்த அருவிக்கு கண்டிப்பாக வரலாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு தான் இந்த குழி அருவி. கிட்டத்தட்ட நம்ம இந்த குழி அருவிக்கு நியராக வந்துட்டோம். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் நம்ம அதை இடத்த ரீச் பண்ணிவிடுவோம். இந்த குழி அருவி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தாங்க. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி கிடையாது, அந்த வழி வந்து ஆக்சுவலாக ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஓல்டேஜ் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அந்த அவங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சு, அவங்க தான் இந்த வழிக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு 20 ருபீஸ் 25 ருபீஸ் கலெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி கலெக்ட் பண்ண ஒரு அமௌண்ட்டை அவங்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்துக்கு வச்சுக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து அந்த பாதையை வந்து கொடுத்துருக்காங்க இந்த அருவிக்கு போகிறதுக்காக. ஸோ அந்த பாதைக்கு என்ன நமக்கு சிறப்பு அப்படின்னு சொன்னாக்க, அழகாக ஸ்டெப்ஸ் போட்டு இந்த அருவிக்கு ஈஸியாக போகிறதுக்கான ஒரு வழி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நம்ம ஃபேமிலியோடு வந்து குளிச்சுட்டு திருப்பி ட்ரெஸ் பண்ணுறதுக்கு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, மேக்கப் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து ரூம்ஸு ப்ளஸ் ரெஸ்ட் ரூம் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் இந்த ரிவரில் இந்த ஃபால்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு முழுமையான ஒரு ஃபேமிலி இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணி குளிச்சுட்டு ரிலாக்ஸாக போகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. ப்ளஸ் இங்கேயே நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் கூட கொடுத்துட்டு, நீங்கள் ஃபுட்டு கூட எடுத்துகிட்டு லன்ச்சு அந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்டுட்டு நீங்கள் இந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணலாம். கிட்டத்தட்ட நம்ம அந்த அருவியை நெருங்கியாச்சு. பசங்கள்லாம் செம்ம ஆட்டம். இந்த அருவி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைப்பில் பிரிஞ்சு தான் கீழே வந்துட்டு இருக்குது. நாங்கள் மேலே போய் ஒரு ஷூட் எடுத்தோம். ஸோ மேலே பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்குது. மேலேயும் கொஞ்சம் ஏற முடிஞ்சவங்க மேலே அந்த அருவிக்கு டாப்பில் போய் கூட குளிக்கலாம். இது வந்து கீழே வர அந்த நீர் ஊற்று. அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங், அது நிற்கிற மாதிரி ஒரு போர்ஷனில் இந்த மாதிரி அருவியில் இந்த இடத்துல நம்ம குளிக்கலாம். இல்லை ஃபேமிலியை வழுக்கிடும் பயமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த ரைட் சைடில் இருக்குது, உட்காந்துட்டே குளிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்கேயும் உட்காந்துட்டு குளிக்கலாம். அங்கேயும் தண்ணி வாட்டர் ஃபோர்ஸ் வந்து நிறையாவே இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக குளித்து முடிச்சாச்சு. இந்த பாட்டிமா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஓனர்ஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்ததுனால தான் ஃபேமிலி வந்து சேஃப்டியாக போயிட்டு வந்துச்சு. நாங்கள் எல்லாருமே சூப்பராக குளிச்சுட்டு வந்துட்டோம். இந்த இடத்துக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ், இயற்கைக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸு. ரொம்ப மனசுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 2 hours நாங்கள் வந்து இந்த ஃபால்ஸில் குளித்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நமக்கு அருகாமையில் ஒன்று தெரியுது பார்த்திங்கன்னா, தொட்டாசினிங்கி. அந்த இலையை எங்கள் சில்ட்ரன்ஸ் குழந்தைங்கள்லாம் வந்து தொட்டு விளையாடிட்டுருக்காங்க. அதை தான் நம்ம ஷூட் பண்ணோம். அந்த இலையை தொடும்போது பார்த்திங்கன்னா அந்த இலைகள் ஆக்சுவலாக மூடிக்குது. ஒரு வெக்கப்பட்டு நளினமாக அதனோட முகத்தை மறைச்சி கொள்கிற மாதிரி ஒரு சிந்தனை. அது முடிச்சுட்டு இங்கே ஒரு நேரோ பிரிட்ஜுங்க, எதிர்க்க ஒரு பைக் வந்தாலும் நம்ம கிராஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரிட்ஜில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு 1 or 2 பிளேஸ் மட்டும்தான் கொஞ்சம் நேரோவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு சேஃப்டியாக போங்க. இப்போ நம்ம அடுத்த போக வேண்டிய பிளேஸ் பார்த்திங்கன்னா, நாம் இன்றைக்கி இந்த தேக்கடியில் எந்த ரிசார்ட்டில் தங்க போகிறோம். ஒரு சூப்பரான ரிசார்ட்டுங்க. ஸோ ஒரு நேச்சுரல் அட்வென்ச்சர், இயற்கை சூழ்ந்த ஒரு சருகலான ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே நம்ம ஒரு சூப்பரான ஒரு டின்னரை சாப்பிட போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஜேர்னியை ஸ்கிப் பண்ணிடாமல் வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்.
கிட்டத்தட்ட நம்ம இருக்க வேண்டிய அந்த ரெசார்ட்டோட பகுதிக்கு நம்ம வந்தாச்சுங்க. இப்போ நம்ம அந்த ரெசார்ட்டில் தான் ரெசார்ட்டோட ஃப்ரண்டேஜ் எல்லாமே நம்ம போய் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்கும். இந்த ரெசார்ட்டோட நேம் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் தேக்கடி ரெசார்ட். ஆக்சுவலி இந்த ரெசார்ட்டில் இது பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெசார்ட்டு. அப்படி நல்ல ஒரு ஸ்விம்மிங் பூல், ஒரு அட்மாஸ்பியரே வந்து சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த ஃப்ரண்டேஜ் பார்ட் ஆஃப் ஆக்சிஜன் ரிசார்ட். இந்த ரிசார்ட்டில் தான் நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போ வந்தாலும் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ரிசார்ட்டை வந்து ஸ்டே பண்ணுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு புலி பொம்மை ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் ஃபோட்டோஸ்லாம் நிறைய பேர் எடுப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர், இந்த மாதிரி ஒரு தேக்கடியில் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது இட்ஸ் மெமரபிள். என்றைக்குமே நம்ம சேனல் இஸ் ஆல்வேஸ் ட்ராவலிங் மெமரிஸ்க்காக தான் இந்த வீடியோஸை நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன்லேயே ஒரு பால்கனி மாதிரி வச்சுருக்காங்க. ஃபோட்டோ பாயிண்ட். ஆக்சுவலாக நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாமே ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஏன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே மலைகளும் காடுகளும் மரங்களும் மட்டும்தான் காட்சி அளிக்கும். சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சில்ட்ரன்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இதாங்க நம்ம அந்த ரிசப்ஷனில் நம்ம என்ட்ரி போட்டு நம்ம ரூம்ஸ்க்கு கிட்டத்தட்ட வந்தாச்சு. ரூமில் செக்இன் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிசப்ஷனுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிசார்ட்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரிசார்ட். கிட்டத்தட்ட நான் வந்து 7 years தான் இந்த ரிசார்ட் கம்யூனிட்டிருக்கேன். ரெஸ்டாரண்ட் பிரேக்ஃபாஸ்ட் போகலாம். தேக்கடி மலை என்பது இயற்கையின் அழகும் அமைதியும் கலந்த ஒரு சொர்க்கம். அடர்ந்த காட்டுக்குள் துளிர்க்கும் பசுமை, குளிர்ந்த மூடுபனி, இவை அனைத்தும் சேர்ந்து தேக்கடியை ஒரு மறக்க முடியாத அனுபவமாக மாற்றுகிறது. பெரியாறு வனவிலங்கு சரணாலயம், மலைவழி நீர்வீழ்ச்சிகள், மசாலா தோட்டங்கள், அருவிகள், சத்தம், இவை அனைத்தும் தேக்கடியின் மலையின் இயற்கை செழிப்பை காட்டுகின்றது. பசுமையில் மூழ்கி சுகமாக சுவாசிக்கவும், வனவிலங்குகள் பார்க்கவும், அமைதியான மலைக்காற்றில் நிம்மதியாக பயணம் செய்யவும் இது ஒரு சிறந்த இடம். இங்கு முக்கியமான தேக்கடியில் ஒன்று பார்த்தீங்கன்னா பெரியாறு வனவிலங்கு சரணாலயம். தென்னிந்தியாவிலே மிகப்பெரிய பழமையான மிக பாதுகாக்கப்பட்ட ஒரு சரணாலயம் என்பது குறிப்பிடத்தக்கது. அடிக்கிற மாதிரி ஆயிட்டு. ஆமாம். அவ்வளோதாங்க. இங்கே கிட்டத்தட்ட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட வந்தாச்சு. இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கேரளா ஸ்பெஷல் பூரி வச்சுருக்காங்க. பிடிச்சமான உணவு தான். அடுத்தது இட்லி வச்சுருக்காங்க. அதுவும் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு தமிழ்நாட்டு ஃபுட்டு தான். சாம்பார்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. சாம்பார் இல்லை, அது கிழங்கு. சாம்பார் இப்போ தான் பார்க்குறோம். சாம்பார் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன ஸ்பெஷல் ஃபுட் இருக்குதுன்னு பார்ப்போம். நூடுல்ஸ் வச்சுருக்காங்களா, சேமியா, ஐ திங்க் ஸோ. சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாம் கொடுத்தாரு. ஆஸ் யூஷுவல் ஒரு டீ, காஃபி, ஜூஸ், ப்ரெட்டு எல்லார்கிட்டையும் இருக்கிறது தான். ஒரு சிறப்பான ஒரு அனுபவம் தான் இந்த தேக்கடிங்க. ஒரு காலை ஃபுட்டை அப்படியே ரசிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம் நாங்கள். இந்த தேக்கடி அட்வென்ச்சர் வாட்டர் ஃபால்ஸ் பிடிச்சிருக்கோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த சேனலை வாட்ச் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சூப்பரான ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு அடுத்த ஒரு 1 மந்த்து சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட் காத்திருக்கு. ஸ்டே சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.